வணக்கம். தமிழ்நாடு புதுகை ஸ்டார் செய்திகளுக்காக செய்தி வாசிப்பவர் வித்யா. கோவை நடந்து முடிந்த பாராளுமன்ற தேர்தலில் கோவை தொகுதியில் வரிசைப்படி வாக்கு இயந்திரத்தை வைக்காமல் மாற்றி வைத்ததாக பாஜகவினர் புகார். தமிழ்நாட்டில் கடந்த 19ஆம் தேதி பாராளுமன்ற தேர்தல் நடைபெற்று முடிந்தது. இந்நிலையில் கோவை பாராளுமன்ற தொகுதி, சூலூர் சட்டமன்ற தொகுதியில் பூத் எண் 148, 151, 155, 156, 157, 159, 160 ஆகிய பூத்களில் வாக்குப்பதிவு இயந்திரத்தை 123 என்ற வரிசைப்படி வைக்காமல் 321 என்ற வரிசையில் வைத்து வாக்காளர்களை குழப்பியதாக பாஜகவினர் கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் புகார் அளித்துள்ளனர். பாஜக சூலூர் கிழக்கு மண்டல தலைவர் ரவிக்குமார் தலைமையில் 50க்கும் மேற்பட்டோர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் புகார் மனு அளித்தனர். அவர்கள் அந்த அதிகாரிகள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கவும், மேலும் அந்த பூத்களில் மறுவாக்கு பதிவு நடத்த வேண்டும் என கூறினார். இது குறித்து பேசிய ரவிக்குமார், பாஜக வேட்பாளர் அண்ணாமலையின் வெற்றியை பறிக்க முயற்சிப்பதாகவும், இந்த தேர்தல் முறைப்படி நடத்தப்பட வேண்டும் எனவும், பல்வேறு வாக்காளர்களின் பெயர்களும் விடுபட்டுள்ளதால் பலரும் வாக்களிக்க இயலாமல் சென்றதாக தெரிவித்தார். என்னுடைய பெயர் ரவிக்குமார், பிஜேபி சூலூர் கிழக்கு ஒன்றிய தலைவர். இப்போ நடந்து முடிந்த பாராளுமன்ற தேர்தல் சூலூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட சூலூர் பேரூராட்சியில் பார்த்திங்கன்னா நிறைய பூத்தில் ஆர்டர் வரிசைப்படி ஓட்டிங் மிஷின் வைக்காமல் வாக்காளர்களுக்கு குளறுபடி ஏற்படுத்தணும். இந்த தேர்தலில் அண்ணாமலை அவர்கள் பெருவாரியான ஓட்டு வித்தியாசத்தில் ஜெயிப்பார் என்று இருந்த போதும் அவருடைய வெற்றியை தடுக்கும் வகையில் ஏதாவது ஒரு குளறுபடி செய்து வாக்காளர்களை திசை திருப்பி அவர் கிடைக்க வேண்டிய வெற்றியை தடுக்க வேண்டும் என்று அதிகாரிகளும் சேர்ந்து நடத்திய முறைகேடான தேர்தல் இது என்பதை நாங்கள் அங்கேயே பதிவு செய்து, எதற்காக இந்த ஆர்டர் பிரகாரம் இல்லாமல் 1-2-3 என்கிற ஆர்டரை 3-2-1 என்கிற விதத்தில் மாற்றி அமைத்தது எதுக்காக என்று கேட்கும் பொழுது முறையான பதில் இல்லை. கடைசியில் நாங்கள் எல்லா பக்கம் மிஷின் பார்த்துட்டு நீங்கள் கலெக்டரேட்டை முறையிட்டுக்குங்க அப்படின்னு சொன்னதன் பேரில் இன்று கலெக்டரை சந்தித்து இந்த மாதிரி தேர்தலில் ஜனநாயக தேர்தல் முறைப்படி நடத்தப்பட வேண்டும். ஆனால் இது வாக்காளர்களை திசை திருப்பி குளறுபடியை ஏற்படுத்தி எங்களுடைய வேட்பாளருடைய வெற்றியை தடுக்கும் வகையில் செயல்பட்ட அதிகாரிகள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும். வருகின்ற காலங்களிலாவது ஜனநாயக முறைப்படி தேர்தலை நடத்த ஏற்பாடு செய்ய வேண்டும் என்பதை வலியுறுத்தி மனு அளித்துள்ளோம். மேலும் எங்கள் சூலூர் பேரூராட்சியில் பார்த்திங்கன்னா 1000க்கு மேற்பட்ட வாக்காளர்கள் டிலேட்டட் என்கிற ஒரு காரணத்தை சொல்லி அவங்களை திருப்பி அனுப்பிவிட்டார்கள். இது சம்பந்தமாக எங்களுடைய வேட்பாளர் அண்ணாமலை அவர்கள் பூத்துக்கு ஆய்வுக்கு வந்தபோது ஒரு பெண்மணி என்னுடைய எல்லா ஆதார் கார்டு, ஓட்டர் ஐடி எல்லாம் இருந்தும் டிலேட்டட் என்கிற வாக்காளர் லிஸ்டில் டிலேட்டட் என்று வந்ததால் அவரிடம் முறையிட்டார். அவர் அதை என்னிடம் கொடுத்து சரிபார்க்க சொன்னதன் பேரில் நான் கேட்ட பொழுது டிலேட்டட் என்று வந்தால் ஓட்டளிக்க முடியாது, எங்களால் ஒன்றும் செய்ய முடியாது என்று கூறி தட்டி கழித்து விட்டனர். இதனால் இது மாதிரியான பல வாக்காளர்கள் ஒரு பூத்துக்கு 100 பேர்த்துக்கு மேற்பட்டது, ஆயிரக்கணக்கான பேர் சூலூர் பகுதியில் மட்டுமே வாக்களிக்க முடியாமல் திரும்பி சென்றது மிகப்பெரிய ஒரு வருத்தத்தை அளிக்கிறது. ஜனநாயக திருவிழா தேர்தல் ஆணையம் 100% வாக்குப்பதிவை